இப்ப எப்படி விஜய் சொல்றாரு, "என்ன வேணா என்ன பண்ணுங்க. என் தொண்டர்கள விட்டுருங்கன்னு." அது ஒரு தைரியத்துடைய வெளிப்பாடு. அந்த மாதிரி இது ஜெயலலிதா அரசு நீங்க 96ல வந்து தோத்த உடனே தெறிச்சு ஓடிட்டாங்க. இன்னைக்கு ராஜகண்ணப்பன்லாம் ஆளா ஓடுனாரு வெளிய. இன்னைக்கு இருக்காரா ராஜகண்ணப்பன் அதெல்லாம். அவரு எவ்வளோ மரியாதையா இருந்தாருன்னு எல்லாருக்குமே தெரியும். 91 டூ 96 பீரியட் பார்த்தா வருவாய்த்துறை அமைச்சர். அவர் தான் ஜெயலலிதாவுக்கு எல்லாமேன்ற மாரி ஒரு பவர்ஃபுல் மினிஸ்டரா இருந்தாரு. ஓகே. இந்த மாரி பலரும் இருந்தாங்க. அதுல ரொம்ப பேர் தெறிச்சு ஓடுனாங்க. 3 மாசத்துக்கு ஏடிஎம்கே கரை வேசி அவனும் கட்ட தைரியம் இல்ல. அந்த அளவுக்கு மக்கள் மத்தியில எதிர்ப்பு. எல்லாரும் ஒண்ணு சேந்தாங்க. ரஜினி, ரஜினி, ரஜினி வாய்ஸ் குடுத்துட்டாரு. அப்படி இப்படின்னு. ஜெயலலிதாவே நீங்க மேல ஏகப்பட்ட வழக்குகள்லாம். ஆமா. அதுல கைது பண்ண வராங்க. ஜெயலலிதா இன்னும் ஓடி ஒளிஞ்சு, இப்ப புஷி ஆனந்த் ஒளிஞ்சிருக்காரு. அந்த மாரி ஒளிஞ்சுகிட்டு, அரெஸ்ட் ஆனாங்க. முன்ஜாமீன்லாம் கேட்கல. வந்தவங்கள வாங்க, ஒரு 10 நிமிஷம் டைம் தர முடியுமா? நான் ரெடி ஆயிட்டு வந்துடுறேன்ட்டு பூஜை பண்ணிட்டு, ரெடி ஆயிட்டு, அதுக்குள்ள டீ சாப்பிடுங்கன்னு வண்டியில ஏறி போனாங்க. 28 நாள் ஜெயிலு. இன்னொரு தடவ 2006 டூ 11ல எல்லா எம்எல்ஏக்களையும் சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க, சட்டசபையில. ஓகே. அந்த மானிய கோரிக்கை மேல. ஜெயலலிதா ஒரு ஆளு தன்னந்தனியா போய் நின்னு பேசுறாங்க. எதிர் சைடு ஃபுல்லா டிஎம்கே எல்லாம். எந்த ஜெயலலிதா? 89ல தாக்கப்பட்ட ஜெயலலிதா. தல முடியெல்லாம் புடிச்சு இழுத்து டேபிள் கீழ பூந்துட்டுன்னு ஒரு எம்எல்ஏ கைய விட்டு முடிய பிச்சு ஆய்வாராம். அவர நம்ம நிருபர் ஒருத்தர் கேட்டிருக்காரு. "என்னண்ணே இப்படி போட்டு தலைமுடி?" "ஏய் நான் விக்கி நெனச்சு இழுத்தேன்யா. பார்த்தா ஒரிஜினல் முடியா" அப்படின்னுகிறாப்புல. அந்த மாரி அவங்க முடி பார்த்தீங்கன்னா இப்படி ஆமா, இருக்கும். ஆமா, ஆமா. சேலைய புடிச்சு இழுத்து இதெல்லாம் நடந்தது. அந்த மாரி ஒரு தாக்குதல் சம்பவத்துக்கு அப்புறம் யாராவது நெனச்சு பார்ப்பாங்களா தனியா போறதுக்கு? இந்த அம்மா போனாங்க. இதுதான் தைரியத்துடைய வெளிப்பாடு. அது போலீஸாரு, எதாரு. தலைவி, தலைவன் முன்னுதாரணமா இருக்கணும். அப்பதான் தொண்டர்களுக்கு தைரியம் வரும். விஜய் அந்த விஷயத்துல பாராட்டலாம். எங்கேயும் ஓடி ஒளியல. நான் இங்க தான் இருக்கிறேன். இன்னும் கொஞ்சம் வெளியில வந்திருந்தாரு வச்சுக்கங்க. அவர் நெறைய வேலைக்கு பேசுறது, ஓகே. என் மக்களை நானே இந்த மாரி கொல்லுவனா? உயிரிழப்புக்கு நானே ஆமா. கொல்லுவேனா? நானே காரணம் இருப்பேன். என் மேல இப்படி பழி போடுறாங்களே! இதுக்கு நான் மட்டும் தான் காரணம்னு சொல்லுவீங்களா? ஓகே. அரசுக்கு இதுல பங்கு இல்லையான்னா கேட்டாருன்னா கதை முடிஞ்சுது. ஒரு நாள் கேட்பாரு. வரணும் ஒரு நாள் கேட்பாருன்னு வச்சுக்கங்களேன். அப்போ இந்த விவகாரத்துல வீரம், தைரியம் இது ரொம்ப முக்கியங்க. அது இப்ப புஷி ஆனந்துக்கோ மற்றவர்களுக்கோ இல்லன்றது நாளைக்கு பெரிய இழிவாக பார்க்கப்படும்.